இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தொடர்ந்து மாநில அரசு திட்டமிட்டு வருகிறது. அதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வரும் நிலையில் தொழில் முதலீடுகளை ஈர்த்திட ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் ஜெர்மனியில் இன்று நடைபெற்ற TN ரைசிங் என்ற பெயரிலான முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் சுமார் 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ரூபாய் 3819 கோடி மதிப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளன. முன்னதாக டசல்டோர்ப் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6250 பேருக்கு ரூபாய் 3201 கோடி முதலீட்டில் வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் நாட்பிரின்ஸ், நாட்டெக்ஸ் குழுமம், EPM பாப்ஸ் ஆகிய 3 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மேலும் BMW குடும்பத்தின் உயர் அலுவலர்களுடன் தமிழ்நாட்டில் அந்த நிறுவனத்தின் விரிவாக்க பணிகள் மேற்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து இந்த மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஐரோப்பிய யூனியனின் முக்கிய தொழில்துறை நாடாக எப்படி ஜெர்மனி இருக்கிறதோ அதேபோல் இந்தியா பொருளாதாரத்தின் இதய துடிப்பாக தமிழ்நாடு இருக்கிறது என்றும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவின் ஜெர்மனி தமிழ்நாடுதான். காரணம், ஜெர்மனியை போன்றே தமிழ்நாட்டிற்கும் ஒரு நீண்ட வரலாறு உள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும், அங்கு ஃபால்ட்ரன், BMW போன்ற பல்வேறு நிறுவனங்கள் தொழில் செய்து வருகின்றன என்றும் பெருமிதம் தெரிவித்தார். நான் இங்கு முதலீட்டுகளை மட்டும் ஈர்க்க வரவில்லை, ஜெர்மனி, தமிழ்நாடு ஆகிய 2 பொருளாதாரங்களுக்கு இடையே பாலம் அமைக்க வந்திருக்கிறேன் என்றும், தமிழ்நாட்டிற்காக நீங்கள் வரும்போது பொருளாதாரத்திற்கான சந்தையாக மட்டும் பார்க்க மாட்டீர்கள், உங்களுடன் இருந்து உங்கள் வெற்றியை கொண்டாடுகிற பார்ட்னராக தமிழ்நாட்டை பார்ப்பீர்கள் என்றும், உரையாடல்களை உறுதிமொழியாகவும் நம்பிக்கையை வளர்ச்சியாகவும் திராவிட மாடல் அரசு மாற்றுகிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.